சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் இந்தியாவின் ஒவ்வொரு தாலுகாவையும் அடைவதற்கான பயணம் நம்பிக்கையின் ஒரு படி மற்றும் தாராள மனப்பான்மையுடன் தொடங்குகிறது. சினர்ஜி இந்தியா மிஷன்களில் நம் இரட்சகரின் வாழ்க்கையை மாற்றும் அன்பை அனுபவித்த ஒவ்வொரு நபரும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக மாற முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்தியா முழுவதும் ஏறக்குறைய 7000 தாலுகாக்களுடன் ஒவ்வொரு சமூகத்தையும் இரக்கம், அக்கறை மற்றும் மாற்றத்தின் செய்தியை சென்றடைய வேண்டிய அவசியம் மகத்தானது. மேலும் அதற்கான வாய்ப்பும் உள்ளது. எங்கள் தேசத்தில் மிகவும் பின்தங்கிய மற்றும் அடைய கடினமாக இருக்கும் சில பகுதிகளில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு தாலுகாவை தத்தெடுக்க உங்களை அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் சினர்ஜி இந்தியா மிஷனின் சார்பில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நான் பாஸ்டர் தாமஸ் சரவணன். இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். இங்கே பவுல் சங்கீதக்காரனாகிய தாவீது 116ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் எழுதியுள்ளதை சுட்டி காட்டுகிறார். அப்போ விசுவாசத்திற்கும் நாம் பேசுகிற வார்த்தைக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா நிச்சயமாகவே இருக்கிறதுன்னு தான் நாம சொல்லணும். நாம எதை விசுவாசிக்கிறோமோ அதைத்தான் பேசுறோம். ஏன்னா பிசாசுகளும் கூட விசுவாசித்து நடுங்குகின்றது என்று யாக்கோபு 2:19 சொல்றாரு. யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இவ்விதமாய் யோபு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். எப்படின்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் தேவனை பார்ப்பேன். எவ்வளோ ஒரு விசுவாச வார்த்தைகளை பாருங்க, எவ்வளோ ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. தன் பிள்ளைகள் சொத்து பத்துக்களை இழந்தும் கூட யோபுவின் விசுவாச அறிக்கையை நம்ம பார்த்தோம்னா நாமளே ஆச்சரியப்பட்டு போவோம். தான் விசுவாசிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை யோபு நன்கு அறிந்து வைத்திருந்தார்னா இதனுடைய அர்த்தம். அதனால தான் அவனுடைய விசுவாசமாகிய அந்த வாழ்க்கை படக எத்தனை வேதனையான சூழ்நிலைகள் நெருக்கினாலும் அதால ஒன்றும் அவனுடைய விசுவாசத்தை என்ன பண்ண முடியல, அசைக்க முடியலன்னு நாம சொல்லலாம். சோதனைகள் இந்த உலகத்துல நாம இருக்கிற வரை நமக்கு சம்பவிக்க வேண்டியவைகளே. ஏன்னா அதே யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனமும் இதைத்தான் சொல்லுது. மனுஷன் வருத்தம் அனுபவிக்கவே பிறந்திருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடுகள் போராட்டங்கள் அதிகரிக்கும் போது அது நம்முடைய விசுவாசத்தை அசைத்து பார்க்கத்தான் செய்யுது. கிறிஸ்தவ வாழ்க்கையை பவுல் ஒரு கப்பலுக்கு ஒப்புமையா சொல்றாரு. கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம விசுவாசம் என்கிறதான கப்பலை கொண்டே தேவன் நமக்கு நியமித்திருக்கிற அந்த இலக்கை அடைய நம்மளால முடியும். இந்த பயணத்துல சிலர் தங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் நெருக்கும் போது சேதப்படுத்துறாங்க. யோபுவை போல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் நெருக்கும் போது தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறதான விசுவாச வார்த்தைகளை நாம பேசணும் அப்படிங்கிறத யோபனுடைய வாழ்க்கையை கொண்டு, அவன் பேசின வார்த்தைகளை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், கத்துக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஜனங்கள் தம்மை பற்றி யாருன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தன்னுடைய சீசர்களிடம் என்ன பண்றாரு, கேட்கிறாரு. இந்த சம்பவத்தை நாம மத்தேயுவின் சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலும், மார்க்கின் சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலும் நாம பார்க்கலாம். இயேசு கேட்ட கேள்விக்கு அவருடைய சீசர்கள் இவ்விதமா பதில் சொன்னாங்க. சிலர் அவரை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்றாங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவங்க சொல்றாங்க. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்கள் தம்மை குறித்து சொல்லுவதை பெரிய விஷயமா அவர் என்ன பண்ணல, அவர் எண்ணல, பார்க்கல. அவருடைய சீசர்கள் தம்மை பத்தி என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறத அறிந்து கொள்ளும்படியாகவே இந்த கேள்வி அவன்கிட்ட அவர் என்ன பண்றாரு, கேட்கிறாரு. அதாவது இதை ஆங்கிலத்துல சொன்ன வாட் தே பர்சனலி பிலீவ். அவங்க தன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட நபர் என்று அனுபவ ரீதியா அவங்க எந்த அளவு
புரிஞ்சிருக்கிறாங்கன்றதை அவர் தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சாரு. அதை போலத்தான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி நம்முடைய சோதனைகளும் நமக்கு வருகிற போராட்டங்களிலும் நமக்கு எப்படி உதவி செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம அனுபவத்தின் ரீதியா நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அதை என்ன பண்ணலாம், ஜெயத்தோடு கூட நம்ம அதை போராடலாம், அதை எதிர்கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா நமக்கு தெரிகிறாரு என்பது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு பிரியமானவர்களே. அதைத்தான் பவுலும் அவரை அறிகிற அறிவு என்று குறிப்பிடுகிறார். அதாவது அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணாராம், அவர் குப்பையா நினைக்கிறார்ன்றது வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிவு, அதாவது பர்சனலா அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஒருவன் தெரிந்துகிட்டான் அப்படின்னு வச்சுங்களேன், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை அவனை என்ன பண்ணாது, அசைக்காது. அதைத்தான் சங்கீதம் 34:8 வேதம் அழகா நமக்கு சொல்லி கொடுக்குது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது உனக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள நெருக்கம் என்னன்னு முதல்ல என்ன பண்ணுங்க, கண்டுபிடிங்க. இங்க ருசித்து பாருங்கள்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா? இந்த வார்த்தையை நம்ம ஆங்கிலத்துல டிஸ்கவர் ஃபார் யுவர் செல்ஃப்னு சொல்லலாம். அதாவது ஃபைண்ட் அவுட் ஃபார் யுவர் செல்ஃப். உனக்கும் கிறிஸ்துவுக்கும் எப்படிப்பட்டதான நெருக்கம் இருக்கு? அவர் உனக்கு ஒரு நல்ல தகப்பனா செயல்படுறாரா, அல்லது உனக்கு நல்ல ஒரு நண்பனா இருக்காரா, அல்ல நல்ல ஒரு தோழியா உனக்கு இருக்கிறாரா, அல்ல நல்ல ஒரு உனக்கு வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை பாடுகளை நீ எப்படி கடந்து செல்லணும்னு உனக்கு சொல்லி கொடுக்குற நல்ல ஆலோசகரா இருக்கிறாரான்றத நீங்க முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில தெரிஞ்சுக்க பழகிக்கணும். பிரச்சனைகள் வழியே, பாடுகள் வழியே நாம போகும்போது முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த பிரச்சனைகளுக்கான வழிகளை நம்ம மனுஷர்களிடத்திலயோ மற்ற சூழ்நிலைகளிடத்திலயோ தேடாம, பிரச்சனைகள் வழியே பாடுகள் வழியே நாம போகும்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னங்கிறத, அந்த பிரச்சனைகளை ஒருத்தர் அனுமதிக்கிறார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஏன்னா தாவீது கூட அவன் ஒரு யுத்த வீரன் அல்ல, ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு பையன்தான். ஆனா யுத்த வீரர்களான அவனுடைய சகோதரர்களும் அந்த யுத்தத்திலே பழக்கப்பட்ட முதலாவது ராஜாவாகிய சவுலும் கூட கோலியாத்தை முறியடிக்க பயந்தோடு என்ன பண்ணாங்க, ஒளிந்து கொள்ளும் பொழுது அந்த வழியே வந்த இந்த தாவீது ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதனம் பெறாத இவன் யார் அப்படின்றதான் கேட்டார். அதாவது இங்கே விருத்த சேதனம் என்பது தேவனுக்கும் நமக்கும் இடையே செய்யப்பட்டிருக்கிற ஒரு உடன்படிக்கை. அதாவது உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன் அப்படிங்கிறதான உடன்படிக்கையை அவன் என்ன பண்ணியிருக்கிறான், தெரிந்து வைத்திருக்கிறான். அந்த உடன்படிக்கை புதிய ஏற்பாட்டு நாட்களில் கூட அது புது உடன்படிக்கையா மாறுது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைக்குமே அந்த உடன்படிக்கை அது பயனுள்ளதாகவே இருக்கிறது. ஏன்னா அதைத்தான் ஆண்டவர் இங்க அழகா சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுறான்னு. அப்போ நம்மளை அவர் என்ன பண்றாரு, உள்ளங்கைகள்ல வரைஞ்சிருக்கிறாரு, நம்மளை அவர் கண்மணி போல பாதுகாக்கிறார். அப்ப பிரச்சனைகள் வழியே, பாடுகள் வழியே நாம போகும்போது முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, அவரை தேடணும், அவரை கண்டுபிடிக்கணும். ஏன்னா வசனம் அதுதான் சொல்லுது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கன்னு தான். அவர் எப்படிப்பட்டவர்னு முதலாவது நாம பார்த்துக்கணும், அதாவது கத்துக்கணும். அது எப்படி நமக்கு நடக்கும் அப்படின்னா, அவரோடு கூட நம்ம நெருங்கி பழகணும். அவரோட தனிமையில ஜபத்துல அதிக நேரம் செலவிடணும். அவரோட நேரம் செலவழிக்க உனக்கு அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிய ஆரம்பிக்கும். அவரை உன் வாழ்க்கையில பிரதானமா எப்ப நீ தேர்ந்தெடுக்கிறியோ, அதாவது அவருடைய ஆலோசனை இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் எப்ப நீ செய்யாம, ஆண்டவரே இந்த காரியம் உமக்கு சித்தமான எப்ப நீ அவரிடத்தில் நீ ஒப்பு கொடுக்குறியோ, அந்த நிலை தான் நீ அவரை உன்னுடைய வாழ்க்கையில பிரதானமா தெரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். அதை எப்படி சொல்லனா, அப்பதான் நீ அவரை ருசி பார்த்துட்டேன்னு அர்த்தம். அதாவது அவரை உன் வாழ்க்கையில எந்த ரோல்ல நீ வச்சிருக்கிற, எந்த இடத்துல வச்சிருக்கிற. இப்ப பாருங்க, இப்ப மரியாதை குறித்தும் மார்த்தால குறித்தும் ஆண்டவர் என்ன சொல்றான்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். மார்த்தால பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு சொல்றாரு. நம்ம விட்டு எடுபடாத நல்ல பங்கு, எவ்வளவு சந்தோஷம் பாருங்க.
எவ்வளோ பாக்கியம் பாருங்க அது. அப்போ நம்முடனே கூட வாசமா இருக்கிற ஒரு அன்பு தகப்பன். பழைய ஏற்பாட்டிலே தேவன் பயன்படுத்தின ஒவ்வொரு பாத்திரங்களும் அவர் அப்பப்போ தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவர்களை நடத்தினதை, அவர்களை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்குது. என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பரிசுத்தாவின் ரூபத்துல நம்முடைய உள்ளத்துல வாசம் பண்றாரு. நம்ம அவர் ஆலயமா என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்து வைத்திருக்கிறாரு. அதனாலதான் சொல்றாரு, ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன்னு சொல்றாரு. அப்போ நம்ம அனுபவத்துலதான் இயேசு கிறிஸ்து யார் என்று தெரிந்து கொள்ள முடியும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம ருசி பார்க்க முடியும். இப்போ ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையும் எப்ப அசைக்கப்படுறான் தெரியுங்களா? சோதனைகள், தேவைகள், பிரச்சனைகள் அவனை நெருக்கும் போதுதான் அவன் என்ன பண்றான், கொஞ்சம் கலக்கம் அடைகிறான், கொஞ்சம் அசைக்கப்படுறான். ஏன்னா அந்த நாட்களில பாகாலுடைய தீர்க்க தரிசிகளையும் எசபேலுடைய பந்தியில் இருக்கிற தீர்க்க தரிசிகளையும் வெட்டி போட்ட பின்னும் கூட, நீ என்னுடைய தீர்க்க தரிசிகளை கொன்று போட்ட இந்த நேரத்துல நாளைக்கு நான் தலையை எடுப்பேன்னு எசபேல் சொன்ன அந்த வார்த்தையை கேள்விப்பட்டு அவனும் என்ன பண்றான், ஆண்டவரே என் பிதாக்களை பார்க்கல, நான் நல்லவன் அல்ல, என்னுடைய ஜீவனை அவர் வெறுக்க ஆரம்பிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ அந்த ஒரு கலக்கம், அந்த ஒரு வேதனை எப்போ வருது அப்படின்னா, பிரச்சனைகள் நம்மை நெருக்கும் பொழுதுதான். அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம் தான் சொல்றாரு. அதாவது, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆயினும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னவரும் அவர் தான். அப்ப இந்த உலகத்தை ஜெயித்த கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர் தானே அவரே சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா, ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டா, அவருடைய பிள்ளையா மாறினா பிரச்சனைகள் வராது, உபத்திரமே வராது, உங்களுக்கு குறைவே இருக்காதுன்னு நான் சொல்லலை. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம். நீங்க இன்னைக்கு நைட்டு நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நாளைக்கு காலையிலே உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு ஆண்டவர் உத்தரவாதம் சொல்லலை. நமக்கு சோதனை வரும், போராட்டம் வரும், உபத்திரம் வரும். ஆனா அந்த பிரச்சனையை அவர் எடுத்து போடாம, அந்த சோதனையை எடுத்து போடாம, அந்த பிரச்சனையின் வழியை நாம எப்படி கடந்து போறது, நம்மளை பாதிக்காதபடி அதை எப்படி நம்ம தாண்டி போறது அப்படிங்கிறத நமக்கு அவர் என்ன பண்ணுவாரு, சொல்லி கொடுப்பாரு. அப்போ மார்த்தாலு மரியாதை போல உலகத்துல 2 விதமான கிறிஸ்தவங்க தாங்க இருக்கிறாங்க. அத ஒரு ரிச்சர்டு வம்பிராண்ட் என்று சொல்லுகிறதான ஒரு வேத வல்லுநர் இப்படியா சொல்றாரு. என்னன்னா, கிறிஸ்துவ உண்மையா விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கான். மற்றொன்று, தான் கிறிஸ்துவ உண்மையா விசுவாசிக்கிறோன்னு தன்னைத்தானே நம்பி ஏமாந்து கொண்டு இருக்கிற ஒரு கூட்டமும் இருக்கான். அப்ப கிறிஸ்துவ உண்மையா விசுவாசிக்கிற கூட்டம் கிறிஸ்துவ ருசி பார்த்த கூட்டம், கிறிஸ்துவ தன்னுடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்தின கூட்டம், தன்னுடைய பிரச்சனைகளிலே கிறிஸ்துவனுடைய தலையீடை கண்ட கூட்டம், ஜெயத்தை பெற்ற கூட்டம்னு சொல்லலாம். தங்களுடைய வாழ்க்கையில, தங்களுடைய அனுபவத்துல கிறிஸ்து யார் என்று அறிந்து கொண்ட ஒரு கூட்டமாக தான் இந்த கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். இவர்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு விசுவாச வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு கூட்டமா இருக்குது. அதைத்தானே வேதமும் சங்கீதம் 112:7 துர்ச்செய்தியை கேட்கறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்குன்னு சொல்லுது. அப்போ கர்த்தர் யார் என்பதை ருசி பார்த்தவன் எப்படிப்பட்டதான துர்ச்செய்தியை கேட்டாலும் அவன் என்ன பண்ண மாட்டான், பயப்பட மாட்டான். ஆனா இந்த 2வது கூட்டம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, பைபிளை வாசிக்க மாட்டாங்க, அந்த பிரச்சனையை பத்தியே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, யோசிச்சுட்டு இருப்பாங்க. இத ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அமெரிக்க தேசத்துல இரவும் பகலும் மிகவும் கூச்சல் போட்டு கேளிக்கை விடுதி ஒன்று நடந்துட்டு இருக்குது. அப்போ அந்த கேளிக்கை விடுதிங்கிறத நம்ம பார்னு சொல்லலாம். அந்த பாருக்கு மிக அருகில ஒரு சபை இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பார்ல வருகிற சத்தத்தினால சபையினுடைய ஆராதனைக்கு மிகுந்த என்னவா இருக்குது, தொந்தரவா இருக்கு. ஸோ அந்த சபையினுடைய பாஸ்டரு, அப்போ அந்த விசுவாசிகள் எல்லாரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்னன்னா, ஆண்டவர் இந்த காரியத்துல இடைப்பட்டு இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டணும்னு எல்லாரும் யோசிச்சு ஒரு நாள் குறிக்கிறாங்க. அந்த நாள் நம்ம என்ன பண்ணலாம், முழுஇரவு ஜெபம் நம்ம நடத்தி அந்த முழுஇரவு ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம், ஆண்டவரே இந்த பார்ல வருகிறதான
சத்தம் இங்கே வருகிறதான ஒரு 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 நாய்ஸ் எங்களுக்கு என்னவா இருக்கு, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, எங்களால் உண்மை முழு இருதயத்தோடு ஆராதிக்க முடியலன்னு அவர்கிட்ட முறையிடலான்னு அவங்க முடிவு பண்ணி சொன்ன தேதியில முழு ரோஜாவும் அவங்க என்ன பண்றாங்க, நடத்துறாங்க. அதுல இந்த கேளிக்கை விடுதியை ஆண்டவர் அழிக்கணுமோ, அதாவது அந்த சத்தம் இனிமேல் வரக்கூடாதுன்னோ எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. அப்போ ஓரிரு நாட்கள் கழிச்சு பார்த்தா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது ஒரு பெரிய இடி மின்னலோடு கூடிய பெரிய கனமழை பெய்யுது அந்த ஏரியாவில். அதுல இடியானது அந்த பார் மேல விழுந்து அதை முழுவதும் என்ன பண்ணுச்சு, எரிச்சிருச்சு. இப்ப இடி விழுந்தா என்ன ஆகும், நெருப்பு வரும்ல. அப்ப அந்த பார் ஒட்டு மொத்தமா தீக்கிரையாயிடுச்சு, சாம்பல் சாம்பலா போயிடுச்சு. அப்போ இதை கேள்விப்பட்ட விசுவாசிகள், அப்புறம் அங்க இருக்கிற அவருடைய அந்த சபையினுடைய போதகர் மிகுந்த சந்தோஷம் அடைகிறாங்க. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நம்முடைய முழு ஜெபத்துக்கு பதில் வந்ததுன்னு. அப்போ அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது பாருங்க. அந்த பார் உரிமையாளர் என்ன பண்றாரு, உடனே தன்னுடைய அந்த பார், அதாவது கேளிக்கை விடுதி இடிமின்னல் தாக்கி அழிஞ்சு போனதுக்கு இந்த குறிப்பிட்ட சபையை சார்ந்த மக்கள் பண்ணின ஜபந்தான் காரணம்னு கோர்ட்ல என்ன பண்றாரு, கேஸ் போடுறாரு. ஆனா அந்த சபையை சார்ந்த மக்கள் அந்த கேளிக்கை விடுதி எரிஞ்சு போனதுக்கு நாங்க காரணம் இல்லைன்னு எதிர்மனு கோர்ட்ல போடுறாங்க. அப்போ கேஸ் ஹியரிங்க்கு வருது. ஜட்ஜி இந்த 2 பேருடைய வாதங்களையும் கேட்டு இப்படியா தீர்ப்பு சொல்றாரு. நல்லா பாருங்க. என்னன்னா, பாருடைய ஓனர் ஒரு உலகத்தான். ஆனா அவன் நம்புறான் என்னன்னு, ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டுத்தான் அந்த அந்த கேளிக்கை விடுதிய அந்த பாரை இடிமின்னல கொண்டு அழிச்சாருன்னு. ஆனா இந்த கிறிஸ்தவங்களாகி இவங்க அதை நம்பலன்னு அந்த ஜட்ஜி சொல்றாரு. இப்ப புரியுதுங்களா? ஆண்டவரை நம்பினா நம்ம நல்லா தெரிஞ்சுங்க பிரியமானவர்களே, முழுவதுமா நம்பிடணும். இதை இங்க நம்ம பார்க்கிறோம். சீசர்கள் எல்லாருமே ஆண்டவரோடு கூட என்ன பண்றாங்க, படகுல போறாங்க. புயல் வீசுது, காற்று அடிக்குது, படகு மூழ்கிருமோன்னு நினைச்சு அவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. அப்ப ஆண்டவரும் அங்க என்ன பண்றாரு, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இரவு பகல் அயராது அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறதுனால. அப்போ அவங்க போய் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறாங்க பாருங்க, ஆண்டவரே நாங்கள் மடிகிறது குறித்து உமக்கு கவலையா இல்லையான்னு அவரு சொல்லி தட்டி எழுப்புறாங்க. அவங்கள பார்த்து அவர் என்னன்னு சொல்லியிருப்பாரு, அவங்களுடைய விசுவாசத்தை அவரு கடிந்து கொண்டிருப்பாரு இல்லையா? அப்ப உண்மையான விசுவாசம்னா என்னன்னு பார்த்தா, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்புவேன்னு சொல்றான் பாருங்க, அவனுடைய விசுவாசம் தான் உண்மையான விசுவாசம். அதைத்தான் இந்த விசுவாசம் அவரோடு கூட நடக்க நடக்கத்தான் நமக்குள்ள அது என்ன பண்ண ஆரம்பிக்கும், அது முளைக்க ஆரம்பிக்கும். அது மரமா செடியா நல்ல பெரிய, எந்த காற்றுக்கும் எந்த புயலுக்கும் அசைக்க முடியாத ஒரு மரமா அந்த விசுவாசம் மாறும். கண்மலையின் மீது கட்டப்பட்ட வீடா நம்ம என்ன பண்ணுவோம், இருப்போம். ஏன்னா வேதமும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு புரிவாயாகன்னு தானே நமக்கு போதிக்குது. அப்ப இங்க நல்லா பார்த்துக்குங்க, கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு நாம நம்முடைய வாழ்க்கையில அனுபவ ரீதியா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம இப்படி இப்படி பாடுவோம். எப்படின்னா, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால்னு நாம பாடுவோம். அவரை நாம ருசி பார்த்துட்டோம்னா பிரியமானவர்களே, நாம் அவரை குறித்து தான் அந்த விசுவாசத்தை நம்ம அறிக்கையா மற்றவர்களுக்கு சொல்லுவோம், சாட்சியா அறிவிப்போம். இந்த உலக சந்தோஷங்கள் அவரை நம்ம முழுமையா ருசி பார்த்து கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த உலகத்தில் உள்ள பாவ சந்தோஷங்கள், பெருமைகள், ஜீவனத்தினுடைய பெருமைகள் எல்லாம் நமக்கு வெறும் குப்பையாதாங்க தெரியும். நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் பெருகணும், நாம சிறுகணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சினர்ஜி இந்தியா மிஷன் வட மாநிலங்களில், குறிப்பாக மகாராஷ்டிராவை மையமாக வைத்து தன்னுடைய மிஷினரி பணியை செய்து வருகிறது. இதுல 200க்கும் மேற்பட்ட மிஷினரிகள் இணைந்து அநேக மலைவாழிடங்களில் வசிக்கிற இயேசு கிறிஸ்துவே யார் என்று இன்னும் அறியாத மக்கள் மத்தியில சுவிசேஷ பணியை செஞ்சுட்டு வர்றாங்க. புள்ளி விவரம் இப்படியா சொல்லுது, இன்னும் இந்தியாவில் மட்டும் 2000 தாலுக்காக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியவில்லைன்னு. அப்போ ஆண்டவர் இதுதானே சொல்றாரு, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லுவதை நாம இங்க பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வருகை இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லாமல் இருப்பதனால கூட என்ன பண்ணலாம், தடைப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த மிஷினரிகளுக்கு
மாதந்தோறும் நாங்கள் ரூபாய் 3000 கொடுத்து வருகிறோம். நீங்கள் 3000 கொடுத்து ஒரு மிஷினரியையோ 9000 கொடுத்து ஒரு தாலுகாவையோ தத்தெடுக்க முன் வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் இந்தியாவின் ஒவ்வொரு தாலுகாவையும் அடைவதற்கான பயணம் நம்பிக்கையின் ஒரு படி மற்றும் தாராள மனப்பான்மையுடன் தொடங்குகிறது. சினர்ஜி இந்தியா மிஷன்களில் நம் இரட்சகரின் வாழ்க்கையை மாற்றும் அன்பை அனுபவித்த ஒவ்வொரு நபரும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக மாற முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்தியா முழுவதும் ஏறக்குறைய 7000 தாலுகாக்களுடன் ஒவ்வொரு சமூகத்தையும் இரக்கம், அக்கறை மற்றும் மாற்றத்தின் செய்தியை சென்றடைய வேண்டிய அவசியம் மகத்தானது. மேலும் அதற்கான சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் வடமாநிலத்தில் ஒரு எழுப்புதலுக்காக, மிஷினரி பணிகளுக்காக அநேக காரியங்கள் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து செயல்பட விரும்பினீர்கள் என்று சொன்னால் தொலைக்காட்சியில் போடப்படுற இந்த தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் இந்த இந்திய தேசத்தில் செய்வார் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலமாய் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தோடு இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, பாதி நேரம் வரைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா காதுகளுக்காகவும் செவிகளுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் தேவன் ஆண்டவரே, கர்த்தரோட ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று நாளில கூட இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் உடைய சமூகத்தில் வருகிறேன். தேவன் அவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒளிவிளக்காய் ஆண்டவரே நீர் வெளிச்சத்தை தரும்படியாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த இடத்துல வியாதியோடும் கஷ்டத்தோடும் ஆண்டவரே துன்பத்தோடும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவன் தாமே ஒரு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் அந்த வாழ்க்கையில கர்த்தர் தருமுறையாய் செபிக்கிறேன். நிறைய பெரிய காரியங்களை செய்கிறார். சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் இந்தியாவின் ஒவ்வொரு தாலுகாவையும் அடைவதற்கான பயணம் நம்பிக்கையின் ஒரு படி மற்றும் தாராள மனப்பான்மையுடன் தொடங்குகிறது. சினர்ஜி இந்தியா மிஷன்களில் நம் இரட்சகரின் வாழ்க்கையை மாற்றும் அன்பை அனுபவித்த ஒவ்வொரு நபரும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக மாற முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்தியா முழுவதும் ஏறக்குறைய 7000 தாலுகாக்களுடன் ஒவ்வொரு சமூகத்தையும் இரக்கம், அக்கறை மற்றும் மாற்றத்தின் செய்தியை சென்றடைய வேண்டிய அவசியம் மகத்தானது. மேலும் அதற்கான வாய்ப்பும் உள்ளது. எங்கள் தேசத்தில் மிகவும் பின்தங்கிய மற்றும் அடைய கடினமாக இருக்கும் சில பகுதிகளில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு தாலுகாவை தத்தெடுக்க உங்களை அழைக்கிறோம். சினர்ஜி இந்தியா மிஷன் என்பது வட இந்திய மாநிலங்களில் வாழும் இளைஞர்கள், பெண்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு சேவை செய்வதன் மூலம் குழந்தைகளின் விலைமதிப்பற்ற வாழ்க்கைக்கு நம்பிக்கை, கல்வி மற்றும் வெற்றிகரமான எதிர்காலத்தை கொண்டுவர நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த வியக்கத்தக்க இயக்கத்தின் ஒரு பகுதியாக இருக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஒன்றாக இந்த முயற்சிகளை ஆதரிப்பதன் மூலம் நாம் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். குழந்தைகளின் வாழ்க்கையில் மாற்றத்திற்கு காரணமாக இருப்போம்.